ஆத்தூர் ராம்ஸ். ஐ எம் த டிஸ்ட்ரிக்ட் சேர் ஃபார் டிஇஐ. டிஐங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து அதுதான் கான்செப்டாக வச்சுருக்காங்க ரோட்டரி இன்டர்நேஷ்னலில். மெம்பர்ஷிப் க்ரோத் வந்து 30 இயர்ஸாக வந்து வெறும் 1.2 மில்லியன்லேயே இருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அது ரோட்டரியோட ஃப்யூச்சரே வந்து இந்த டிஐயில் தான் இருக்குன்றாங்க. டி ஃபார் டைவர்சிட்டி, இ ஃபார் ஈக்விட்டி, அப்புறம் ஐ ஃபார் இன்க்ளூசிவிட்டி. இது இந்தியாவுக்கு அப்ளை ஆகுமா ஆகாதான்றதை நம்ம அதை வந்து இட் இஸ் அ டிபேட்டபிள் இஷ்யூ. டைவர்சிட்டி அப்படின்னா ஒரே கிளப்பில் வந்து எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கணும், எல்லா செக்ஸ், தட் இஸ் மேல், மென் அண்ட் ஃபீமன், அப்புறம் எல்லா வித போர்ட்ஃபோலியோஸ்லையும் இருக்குது. அதான் டைவர்சிட்டி. ஈக்விட்டி அப்படிங்கிறது ஆல் மெம்பர்ஸ் ஹேஸ் டு பி வித் ஈக்குவாலிட்டின்ற கான்செப்ட். இன்க்ளூசிவிட்டி அதான் யூரோப்பில் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்டாக்னெண்ட் ஆகிடுச்சு. பட் இந்தியாவில் மட்டும்தான் 2.5 டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கு. 1 lakh மெம்பர்ஷிப் இருந்தது, தட் இஸ் இன் 2001. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 2.5 lakhs வந்துட்டோம். பட் இந்த க்ரோத் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் ஆகிருக்கா இல்லை, மற்ற கண்ட்ரியில் ஆகிருக்கா இல்லை. ஸோ இது வந்து டிஐங்கிறது ஓகே, ரோட்டரி இன்டர்நேஷ்னலுங்கிறது என்டையர் வேர்ல்டுக்கு உண்டான மேட்ருன்றதுனால அந்த டிஐயை கொண்டாடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளப்புக்கும் போய் இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, ஹேவ் மெம்பர்ஸ் ஃப்ரம் 20 years to 70 years, ஹேவ் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் மென் அண்ட் விமென் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் பண்ணி மேக் இட் ஹார்மோனியஸ் கிளப் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். தேங்க்ஸ் டு ரோட்டரி நான் வந்து ஐ ஹேட் an opportunity to go to Australia as RFA team. What RFA னா ரோட்டரி ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். இது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 30 இயர்ஸில் ஒரு வருஷம் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு வருஷம் நம்ம போனோம். அது எப்படின்னா 5 ஃபேமிலிஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோட நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ போனது வந்து ஆஸ்திரேலியன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்தாங்க, 5 ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட், அதாவது 2980 இது நடந்தது. அதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 4 நாளாக ஒரு 6 ஃபேமிலிஸில் தங்கினாங்க. அப்ராக்சிமேட்லி 25 days தங்கினாங்க. அதே மாதிரி 5 ஃபேமிலி இங்கேருந்து அங்கே போய் அந்த டிஸ்ட்ரிக்டில் பல ஊர்களுக்கு போனோம், பல மீட்டிங்களுக்கு அட்டன் பண்ணோம். we were given a very very great reception, fantastic reception. that is in 2011 போனது. அப்போ வந்து ஜோசப் சுரேஷ்குமார் வாஸ் த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் பிடிஜி அருள்மொழி செல்வன் தலைமையில் போனது. நான் ஆமாம் 2980 ஸ்ப்ளிட் ஆனது. அதே மாதிரி வந்து வெரி நெக்ஸ்ட் இயர் வந்து விடிடின்னு ஒரு ரிசர்வேஷன் பீரியடில் வொகேஷ்னல் ட்ரைனிங் டீம்னு ஒரு குளோபல் கிராண்ட் மூலிமா ஒரு அதே மாதிரி ஒரு அது வந்து 5330 கலிஃபோர்னியாவுக்கு 5 பேர் போனோம். கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு 5 பேர் இங்கே வந்தாங்க. அவங்களும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு வீட்லேயும் 4 வீட்டில் தங்கினாங்க. நானும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி இதுதான் நடந்தது. ஸோ இதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ங்கிறது சம்திங் ஃபெனாமினல். அது வந்து நீங்கள் வந்து ஒரு 10 minutes 20 minutes வீடியோலலாம் பத்தவே பத்தாது. பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு சே இன் அ வெரி எவ்வளோ கிறிஸ்பாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல முடியுமா சொல்கிறேன் நான்.